Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, நான்வெஜ் ரெசிபி மட்டன் மக்ரூனி எப்படி செய்கிறதுன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 டம்ளர் மக்ரூனி எடுத்திருக்கேன். பாஸ்தான்னு கூட சொல்லுவாங்க. நான் இந்த ஷேப்பில் இருக்க மக்ரூனி எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம நான்வெஜ் போட்டு மட்டன் போட்டு செய்யறதுனால கொஞ்சமாக மட்டன் எடுத்து வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. 3 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா ஒரு லைட் பிங்க் வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இதுக்கு நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அதிகமாக காரம் எடுத்துக்காது, அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை இதையும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். 2 தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த கிளாஸில் நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன் மக்ரூனி. அதுக்காக இப்போ 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக வேணும்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மக்ரூனி நல்லா தண்ணியில் அலசிட்டு உள்ளே சேர்த்துடலாம். இது மக்ரூனி முன்னாடியே வாஷ் பண்ணி வைக்க வேணாம், சேர்க்குற நேரத்துக்கு வாஷ் பண்ணி சேருங்க, இல்லாட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டுடலாம். இதை ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான மட்டன் மக்ரூனி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம பார்த்திங்களா, சூப்பராக கலரே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு சூப்பரான ஜூஸியான ஸ்பைசியான மட்டன் மக்ரூனி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜுஹா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.